ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் ஆரி பேக் செயின் பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து ஆரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சு பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ஜரி அண்ட் சில்க் த்ரெட்டில் தான் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கணுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் இப்போ சரி த்ரெட்டில் பார்ப்போம். எப்பவும் போல் குட்டி லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சை பொறுத்தவரை ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் நம்ம வைக்கிற செயின் ஸ்டிச்சை வந்து குட்டி குட்டியாக வைக்கணும். ஸ்டார்டிங்கே பெருசாக போடாமல் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக வைக்கணும். உங்களுக்கு செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தெரியும், அதான் ஸ்பீடாக போடுறேன். லாக் போட்டுப்போம். மேலே சிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுங்கிற பார்ப்போம். நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இதே தான் ஜிக்ஸாக்கை பொறுத்தவரை. இப்படி இருக்க செயின் ஸ்டிச் மேலே ஜிக்ஸாக் வந்து இந்த மாதிரி இப்படி தான் போட போகிறோம். அது நம்ம நல்லா குட்டி செயின் ஸ்டிச்சாக நெருக்கமாக போட போகிறோம். இன்னும் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோம்ல, அது பக்கத்துலேருந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த கிராஸில் இப்படி ஒரு செயின் ஸ்டிச்சு இதை ஒட்டி இப்படி. இது ரொம்ப முக்கியமானது, நல்லா கூர்ந்து கவனிங்க. அதே செயின் ஸ்டிச்சு தான் கிராஸில் போடுறோம், அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து ரொம்ப குட்டியாக போட்டால் தான் அழகாக இருக்கும். 3D ஒர்க், அதாவது பேசிக் லெவலில் இனி நீங்கள் 3D ஒர்க் பண்ணும் போச்சில் இதுதான் ரொம்ப முக்கியம். நூலை ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. இப்படி ஒரு கிராஸில் ஒரு செயின் ஸ்டிச்சு, தென் இந்த கிராஸில் இப்படி தான் நெருக்கமாக கிராஸாக போட போகிறோம். அதான் சிக்ஸாக் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சு தான், வேறு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி போட்டுக்க செயின் ஸ்டிச்சை ஒட்டி இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான், லாக் போட்டுருவோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் இப்படி போட்டிருப்போம். இதில் எப்படி சிக்ஸாக்கு போடணும் அப்படின்னா, செயின் ஸ்டிச் தான் சிக்ஸாக்கு. இதிலேருந்து இந்த பாயிலாம் ஸ்டார்ட் பண்ணி இப்படி குட்டி குட்டியாக இந்த ஷேப்பில் செயின் ஸ்டிச் போடணும். இதுதான் ஜிக்ஸாக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஜரியை வச்சு இப்போ சிக்ஸாக் ஸ்டிச் போட்டாச்சு. நீ இடத்துல சில்க் த்ரெட் வச்சு எப்படி போகலான்னு பார்க்க போகிறோம். இதே மெத்தட் தான், அது டபுள் கலர் வச்சு பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். வாங்க இப்போ சில்க் த்ரெட்டை வச்சு பார்ப்போம்.
ஸ்டார்டிங் எப்போவுமே போல் குட்டி லாக் வச்சுட்டு சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சா. இதில் எப்படி zigzag போடணும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கலர் வச்சு சேம் மெத்தட் தான். அதில் சொன்ன மாதிரி பக்கத்துலேருந்து ஒரு நூல் எடுத்து அதே zigzagல தான் செயின் ஸ்டிச் போட போகிறோம். நூல் பீஸில் அடித்தா அதை பையை ஹேண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான், லாக் போட்டாச்சு. லாக் போட்டு எக்ஸ்ட்ரா வர கீழே இழுத்துட்ருவோம். இவ்வளோ தான் zigzag ஸ்டிச்சு. கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எப்பவும் போல் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இப்படி இந்த இதில் zigzag போட்டு அதுலேயும் செயின் ஸ்டிச்சு. அவ்வளோதான். இந்த கிளாஸில் நம்ம zigzag ஸ்டிச் எப்படி பார்க்கணும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறோங்கிறது பார்ப்போம்.